துன்பம் எப்படி வருகிறது? ஆண்டவர் நம்மை உட்காரு என்று சொல்லுகிறார், அல்லது ஆண்டவராய் இயேசு உட்கார்ந்து இருக்கும் இடத்தில் நாம் உட்காராமலும் என்று வேதம் சொல்லுது. அப்ப நம்ம உட்காராமலும் இருப்போமானால் துன்பம் நிச்சயமாகவே நம்மை ஆட்கொண்டுவிடும். என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டா, உலகம் தெளிவாய் சொல்லுகிறது, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்ப ஆண்டவர் எங்கே உட்கார்ந்து இருக்கிறார் என்ற இடத்தில் நாம் உட்காருவோமானால், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தை நாம் விலக்கிவிட்டு இயேசு கிறிஸ்து உட்கார்ற இடத்துல, அல்லது பிதா கர்த்தர் உட்காருகிற இடத்துல நாம் உட்காருவோமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டு என்பதை இங்கே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ முதலாவது கவலை சொன்னேன். 2ஆம் வசனத்தை பாருங்க, அங்க சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து